வெல்கம் டு மசாலா கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழகத்தில் இனி எந்த தேர்தல் நடந்தாலும் அதில் திமுகவே வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் சொல்ல ஆரம்பித்து விட்டார். குடியிருப்பு பகுதிகளில் டாஸ்மாக் கடையை திறப்பதற்கு எதிர்ப்பு என ஆளுங்கட்சி மீது பொதுமக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுள்ளது. அத்தோடு அமைச்சர் விஜயபாஸ்கர் விவகாரத்தால் ஆர்கே நகர் தேர்தலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் ஆளுங்கட்சி மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் அரசு மீது சுடுசொற்களை வீசி வருகின்றனர். அவற்றை எதிர்கொள்ள முடியாமல் ஆளுங்கட்சியினர் அவமானத்தால் தலைகுனிந்து உள்ளனர். குறிப்பாக சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு எதிராக போராட்டம் அதிகரித்து உள்ளது. திருப்பூரில் நேற்றைய முன்தினம் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி போராடியவர்களை போலீசார் தடியடி நடத்தியும் பெண்களை அடித்து உதைத்தும் கலைத்தனர். இது போன்ற பொதுமக்களின் தொடர் போராட்டங்கள் அமைச்சர்களிடம் பீதியை ஏற்படுத்தியுள்ளன. மன உளைச்சலுடன் சசிகலா அணியில் இருப்பதற்கு பதிலாக பன்னீர் அணிக்கு சென்று விடலாம் என ஆலோசிக்க துவங்கியுள்ளனர். இதன் மூலம் மக்கள் கோபத்தில் இருந்து தப்பிக்கலாம் என்றும் கட்சியையும் ஆட்சியையும் சசிகலா குடும்பத்திடம் இருந்து காப்பாற்றலாம் எனவும் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் ஆலோசித்து வருகின்றனர். இது சசிகலா குடும்பத்தினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச்.